தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். Facebook, Instagram, என் வாட்ஸ்அப் டிபில கூட இந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. நிறைய பேர் இதை வந்து ப்ரொஃபைல் பிக்சராகவும் வச்சிட்டு இருக்காங்க. இது வந்து கேரிகேட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கார்ட்டூன் மாதிரியே நம்மளோட போட்டோ எடிட் பண்றதா கேரிகேட் இமேஜ். ஸோ இந்த மாதிரி நம்மளோட போட்டோஸையும் எப்படி எடிட் பண்றது அப்படின்றதா இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன் இமேஜ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஆப் வந்து டூன் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆப் வந்து பிக்சார்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே எடுத்த உடனே சம் டுட்டோரியல்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கண்டினியூ கொடுத்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் காசு கட்ட சொல்லி கேட்பாங்க. ஸோ நமக்கு 3 நாள் ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. ஸோ நம்ம காசுலாம் எதுவும் கட்ட தேவையில்ல. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டூ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கேலரி இருக்கும். ஸோ நீங்க இதில் எந்த போட்டோ எடிட் பண்ண போறீங்களோ அந்த போட்டோவை ஜஸ்ட் வந்து ஒரு டைம் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து லைட்டா கிராப் பண்ண சொல்லி கேட்கும். அண்ட் ஃபேஸ் அனலைசிங் அப்படின்ட்டு வரும். வந்ததுக்கு பிறகு உங்களோட ஃபேஸ் கரெக்டா இருக்க மாதிரி கிராப் பண்ணிட்டு கீழே ஓகே அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகும். அந்த கார்ட்டூன் எஃபெக்ட் வரதுக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மறுபடியும் காசு கட்ட சொல்லி கேட்கும். நம்ம அதெல்லாம் காசுலாம் கட்ட தேவையில்ல. மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிப் ஐகான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண அந்த போட்டோ வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் எஃபெக்ட்ல வந்து வந்திருக்கும். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய விதமான கார்ட்டூன் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. ரெடி பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன் கீழ இருக்கும். சோ இந்த போட்டோவை உங்களோட கேலரிக்கு சேவ் பண்ணிருங்க. சோ இதை எடிட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு பிக்சார்ட்ல தான் வேலை. பிக்சார்ட் ஓபன் பண்ணீங்கன்னா கீழ வந்து ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் எ போட்டோ அப்படினு வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணனும். சோ இந்த பேக்ரவுண்ட் அந்த டெம்ப்ளேட் எல்லாமே நான் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுல போனீங்க அப்படினாலே நீங்க இந்த இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணனும். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிருங்க. சோ பேக்ரவுண்ட் செட் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட பாடி வந்து நமக்கு தேவைப்படும். சோ பாடி இருக்க PNG இமேஜ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு இதுலயே பாத்தீங்கன்னா ஆட் போட்டோ அப்படினு இருக்கும். அந்த ஆட் போட்டோ கிளிக் பண்ணி அந்த பாடியோட இருக்க இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஃப்ரேம்க்குள்ள வந்து வந்துரும். சோ அது வந்து கரெக்ட்டா அந்த சர்க்கிள்ல நிக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணிருங்க. பிளேஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து ஃபேஸை கொண்டு வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் போட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அந்த டூன் ஆப்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த போட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த தலை வந்து அதுல இருக்க மாதிரி வந்து வச்சிருங்க. இதுல பாத்தீங்கன்னா மேலே எரேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து ஃபேஸ், பர்சன் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் வந்து கேட்கும். சோ இதுல ஜஸ்ட் பர்சன் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் மட்டும் கரெக்ட்டா வரும். சோ அந்த ஃபேஸை தவிர மீதி இருக்க அந்த பார்ட் எல்லாமே ஹார்ட்னஸை வந்து 100ல வச்சுட்டு அதை வந்து எரேஸ் பண்ணி விட்டுருங்க. கீழே எரேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி கரெக்ட்டா அந்த கழுத்து வரைக்கும் இருக்க மாதிரி வந்து எரேஸ் பண்ணிருங்க. சோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணதுக்கு பிறகு கரெக்ட்டா அந்த தலையை அப்படியே அந்த கழுத்துல வந்து இருக்க மாதிரி வந்து செட் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த தலை வந்து பாடியோட கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அண்ட் இமேஜ்ல வந்து நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணலாம். பாடியோட கலர் வந்து ஒரு டோன்ல இருக்கும். அதே மாதிரி ஃபேஸோட கலர் வேற டோன்ல இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஃபேஸோட அந்த கலர் டோனை வந்து மாற்றணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த தலையை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதனோட சேச்சுரேஷனை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வந்து அந்த பாடி கலருக்கே வந்து மேட்ச் ஆயிடும். அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கார்ட்டூன் இமேஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுலயே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அந்த பாடியோட டெம்ப்ளேட், அந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் எல்லாமே நிறைய இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி ஒரு சூப்பரான கார்ட்டூன் போட்டோ வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனல்ல நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.